உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த பங்குனி மாத பலன் எப்படிலாம் இருக்க போகுது இந்த டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதா ஜோதிட வசஸ்பதியான திரு புருஷோத்தமன் சென்னையில் இருக்கார். அவரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இந்த பங்குனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருந்தால் இருக்கா அப்படின்ற டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த பங்குனி மாதம் பங்குனி மாதம் என்றாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக இருக்குது. கடைசி மாதம் அப்படின்போது பார்த்திங்கன்னா அதோட சிறப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய திருமணம்னான்னு பார்த்திங்கன்னா இந்த கடவுள்களுக்கே சரிங்களா, நம்ம தெய்வங்களாக வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கல்யாணம் எந்த மாதத்தில் நடந்திருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்கும். அப்போ பங்குனி மாதத்தில் நார்மலாக நம்ம மனிதர்கள் திருமணம் செய்யலாமா கேட்டால் திருமணம் செய்யலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான், பார்வதி, முருகன், தெய்வயானை, இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் திருமணம் நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிளையாடல்கள்லாம் நடந்திருக்கு. அதனோட ஒரு விளக்கமாக தான் இந்த இறுதியில் திருமணங்கள் தெய்வங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போது நம்ம மனிதர்களாகிய நம்ம யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிகிட்டு இருக்காங்களோ, இதுவரை திருமணம் ஆகாம நிறைய பேர் நம்ம அன்பர்கள் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் சரிங்களா, பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த தினத்தில் புதன்கிழமை வருகிறது. அந்த தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த விரத முறைகளும் வழிபாடு முறைகளும் உங்களுக்கு அடுத்த வருடமே, அதாவது இந்த வருட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு அடுத்த வருடம் பங்குனி உத்திரத்தில் கண்டிப்பாக தம்பதியராக நீங்கள் தரிசனம் செய்வதற்கான ஒரு விழா கோலமாக இந்த பங்குனி மாதம் திகழுது. ஏன்னா இந்த பங்குனி மாதம்னாவே பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா வசந்த காலத்தின் தொடக்கம். ஏன்னா சித்திரை வந்தாவே அந்த வசந்த காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கனி எல்லாமே பழுக்கிறது, மாம்பழம் இந்த மாதிரி சீசன், ஃப்ரூட் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த வசந்த காலம் தான். அந்த வசந்த காலத்தின் தொடக்கம் தான் இந்த பங்குனி மாதம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய தெய்வ திருமணங்கள்லாம் நடக்குதுன்னு ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இப்போ என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருமணம் நடக்காதா, யாராவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையாத நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு இந்த தெய்வங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் போய் பங்கேற்றுக்கணும். நிகழ்வில் பங்கேற்றுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க அந்த தாம்பூலம் தரிக்கணும். ஏன்னா தாம்பூலம் தரிப்பது என்பது அதாவது வெத்தலை பாக்க போடுற தாம்பூலம் தரிக்கிறது தான் உடனே அதை நம்ம ஆளுங்க வேறு மாதிரி நினச்சிக்குது. என்னென்னாக்கா அந்த வெத்தலை பாக்க போடுறது அவ்வளோ ஒரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெத்தலை பாக்க போட்டால் பிபிஓலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த திருமண விஷயங்களில் நீங்கள் அந்த தெய்வங்கள் நடக்கிற திருமண விஷயங்களை பங்கேற்றுட்டு அங்கே யாரெல்லாம் அந்த திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அங்கே தாம்பூலம் தரிச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த வெத்தலை பாக்க போட்டுட்டு அந்த நிகழ்வை உள்வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கிரக தோஷங்கள் எல்லாமே ஒரு மாற்றி சீரமைக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே ஏற்படும். உங்களுக்கு ஏற்ற நீங்கள் விரும்பிய நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை என்பது உறுதியாக அமையும். இதை நிறைய நேயர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த பங்குனி மாதத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மனக்கோலத்தில் அடைங்க. இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு கிரக நகருக்கும் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து 12 ராசிக்கான பலன்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிக சிறப்பானது ஒரு மாதமாக திகழப்போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் மீனராசி அன்பர்கள் புதிய வண்டி வாகனங்கள், வீடு, மனைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவரை அவங்க வச்சிருந்த சேமிப்பை பொறுத்து அவங்க இப்போ வீடு, வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக துல்லியமாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அவங்க நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் புதிய நண்பர்கள் அறிமுகமாவதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு சிறந்த மாதமாக திகழப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் அவர்களின் வருமானம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. மேலும் ஆல்ரெடி நீங்கள் எங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தால் ஒரு திருப்பியும் அடிஷ்னலாக ஒரு ஓன் ஜாப் நீங்கள் ஓனாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு வழிவகை செய்யும் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாக என்னென்னாக்கா மீனராசிக்காரர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பயணத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒன்று தூக்கம் இல்லை அப்படின்னு பேசுவாங்க, இல்லை பயணத்தை பற்றி பேசுவாங்க, இல்லை ஏதாவது முதலீடுகளை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, படிக்கிறதுனாலே சில பேருக்கு தூக்கம் குறையும் எல்லாம். ஏன்னா இப்போ எக்ஸாம் டைம்ன்றதுனால நிறைய மீனராசிக்காரரும் பார்த்திங்கன்னா உடனே நம்ம எப்படியாவது படித்து அந்த ஃபஸ்ட் ரேங்கை வாங்கிடணும் அப்படின்ப்பா. நம்ம என்ன சொல்கிறோன்னா படிக்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்க, செகண்ட் அந்த ரேங்கை காட்டிலும் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்சி படிச்சிங்கனாவே போதும். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம என்னென்னாக்கா நாளைக்காக என்னென்னாக்கா இன்றைய மகிழ்ச்சியை நம்ம இழந்துடுறோம். அதனால் என்னென்னாக்கா இன்று எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அதுதான் நாளைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் என்ற ஒரு புரிதலை வச்சுக்கின்னா நிறைய பேர்
ஏன்னா இன்றைக்கி பெற்றோர்களோட புரிதல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னென்னாக்கா இன்றைக்கி கஷ்டப்பட்டால் தான் நாளைக்கு நல்லா இருக்குன்றோம். இன்றைக்கி கஷ்டப்படுற எல்லாருமே அடுத்த நாளைக்கு வந்து நல்லாலாம் இருக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்க எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் திருப்தியாக வச்சுக்கணும் அதுதான் நாளையே மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் என்ற புரிதலை உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அதனால் மீனராசிக்காரர்கள் இது ரொம்ப முக்கியமான, குறிப்பாக என்னென்னாக்கா மீனராசிக்காரர்களுக்கு எப்போதும் பேசுகிறத வந்து ரொம்ப அதிவேகமாக பேசுவாங்க. டக்கு டக்குனா உடனே முடிச்சிடணும், அடுத்த வேலைக்கு அப்படியே போயிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே இவங்களுக்கு சில பிரச்சனைகளும் வரும். உடல் ரீதியான பிரச்சனையும் சரி, மன ரீதியான பிரச்சனைகளும். மேலும் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வாகனத்தால் ஏற்பட்ட அந்த அழுத்தங்கள் மாதிரி இப்போ அந்த வாகன சர்வீஸ்லாம் போய்ட்டு வாகனமே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை அந்த வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்குது. மேலும் என்னென்னாக்கா மனம் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், எப்பொழுதும் மனசில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய சிந்தனைகளை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மனசில் நினைத்த அந்த சொல்லுவாங்களே அந்த கேலண்டர் லிஸ்ட்டில் போட்டு வச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். மனசில் பார்த்துருப்பாங்க ஒரு நாம் இதை பண்ணணும் அதை பண்ணணும் நிறைய செக்மெண்டேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த செக்மெண்டேஷனில் அச்சீவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு இறை வழிபாட்டின் மூலயமாக உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்குது இந்த காலகட்டம். மேலும் நோய்த்தன்மை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நோய் சார்ந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா உடம்பு உஷ்ணத்தினால் வரக்கூடிய வியாதிகள் என்பது இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த அதிகமான இப்போ இந்த வெயில் காலன்றதுனால அதிகமாக இந்த வெயிலில் சுற்றுறதுனால ஸோ இந்த மாதிரி விஷயங்களால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் வந்து கண்டிப்பாக தாக்கும். அதனால் சொல்லுவோம் மண்டை சூடு இந்த காலத்தில் அதிகமாக. அதனால் என்ன பண்ணோம், மண்டை தலையில் எண்ணெய் வச்சுக்கிறது, இல்லை தலையில் எங்கேயாவது வெயிலில் போகும்போது பார்த்திங்கன்னா கேப் போடுறது, இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியான விஷயங்களில் கொஞ்சம் அதிகரிச்சுக்கணும். ஏன்னா அதிகமான இந்த வெப்பமான காலங்களில் மீனராசிக்காரர்கள் அதிகமான ஹார்மோன் பிரச்சனை வந்துடும். ஏன்னா தலையில் மண்டையில் அந்த ஈரப்பதம் குறையும் போது, குளிர்ச்சி குறையும் போது என்னென்னாக்கா அதுவே இவங்களோட ஒரு ஹைப்பர் விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் என்னென்னாக்கா ஏன்னா சுக்கிரன் சார்ந்த 8ஆம் அதிபதியும் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் இங்கே ராசியில் வராது. ஸோ அப்போ என்னென்னாக்கா இந்த பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம். மேலும் இந்த யூடியூப் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசும்போது வார்த்தைகளில் உச்சரிப்புகளை சரியாக செய்யணும். ஸோ ஏன்னா அவசரத்தினால் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு தேவையற்ற அவப்பெயரை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்த அந்த கௌரவமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது. கௌரவ பதவிகள், சமூகத்தில் ஒரு அந்தஸ்து, கௌரவம், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுது. தொழிலில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு மாற்றம், வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய. ஏன்னா குரு வக்ரம் நடந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து பிளான் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய முடியாமல் சில விஷயங்கள் தள்ளி போகலாம், தடை தாமதம்லாம் வந்திருக்கும். அது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய தொழில்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவும் பொருளாதார வளர்ச்சி என்பது இருக்கும். மேலும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் வந்து அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு விதத்தில் உதவியை நாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த விருப்பத்தின் பேரில் சரிங்களா வெளியூர் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் தங்களை தேடி வரும் என்று சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா உங்களை புதிய முயற்சிகள் மூலமாக மீனராசி அன்பர்கள் ஒரு விதமான லாபமும் கூடிய சில பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது சில பிரச்சனைகளை அதை தீர்வு கொடுக்கும்பொழுது அது உங்களுக்கு லாபமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் விலக போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்திங்கன்னா சில வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இன்பச் சுற்றுலா செல்லும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வெப்பம் சார்ந்த விஷயங்களும் சார் சொன்ன மாதிரி வெப்பம் சார்ந்த விஷயங்களும் தோல் சார்ந்த சில நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெளியூர் செல்லும் பொழுது அங்கே என்ன சூழ்நிலை இருக்கோ அதுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் ஆடைகளை அணிவது மிக முக்கியமானதாக இருக்கிறது. மேலும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்காக உணவு தானங்கள் செய்வது உங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு பரிகாரமாக அமையும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.